பெஞ்சல் புயல் காரணமாக கனமழை பெய்து வருவதால் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் நீர்வரத்து 780 கன அடியாக அதிகரித்துள்ளது. விவரங்களோடு செய்தியாளர் லோகநாதன் இணைக்கிறார். லோகநாதன், இப்போ பூண்டி நீர்த்தேக்கத்துல எவ்வளவு நீர்வரத்து இருக்கு? இப்போ முழு கொள்ளளவு என்ன? நிரம்பும் சூழல் இருக்கா? வங்கக்கடலில் உருவாகியுள்ள பெஞ்சல் புயல் காரணமாக திருவள்ளூர் சுற்றுவட்டார பகுதியில் நேற்று நள்ளிரவு முதல் தற்போது வரை விட்டுவிட்டு கனமழையானது கொட்டி தீர்த்து வருகின்றது. குறிப்பாக சென்னை மக்களின் குடிநீர் வழங்கும் ஆதாரமாக விளங்கும் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்க பகுதியில் காலையில் இருந்து 380 கன அடியானது நீர்வரத்து வந்து கொண்டிருந்தது. அது தற்போது நிலவரப்படி 780 கன அடி நீர்வரத்தானது அதிகரித்துள்ளது. 3 மடங்காக நீர்வரத்தானது அதிகரித்து தற்போது பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திற்கானது நீர்வரத்து வந்து கொண்டிருக்கின்றது. 3231 மில்லியன் கன அடி கொண்ட இந்த நீர்த்தேக்கத்தில் தற்போது 580 மில்லியன் கன அடி நீர் இருப்பானது இருந்துகின்றது. அதே போன்று 35 அடி உயரத்தை கொண்ட நீர்த்தேக்கத்தில் 22 அடி உயரத்திலானது நீர் இருப்பு இருந்து வருகின்றது. கடந்த ஒரு வாரமாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு இந்த நீர்த்தேக்கத்திலிருந்து 100 கன அடி நீர் திறப்பானது வெளியேற்றப்பட்டு வருகின்றது. அதே போல சென்னை குடிநீர் வடிகால் வாரியத்துக்கும் 17 கன அடியானது நீர் திறப்பானது செய்யப்பட்டு வருகின்றது. காலை முதல் தற்போது வரை அந்த பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்து பகுதியில் பொதுமக்கள் செல்வதற்கான தடையானது விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஏனால் அதிகமான கனமழை பெய்து வருவதால் பொதுமக்கள் அப்பகுதியை சென்று பார்வையிடுவதற்கு நீர்வளத்துறையானர்கள் தடை விதித்திருக்கின்றனர். அந்த பகுதியில் மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் 10 பேர் கொண்ட மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகளானது தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் மேற்கொண்டு வருகின்றனர். லோகநாதன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.